ஏய் நான் ஆசைப்பட்ட கௌரி என் தம்பி கோபி விரும்புறான்டா. என் தம்பியும் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணட்டும் ஆசைப்படுறான். அன்னைக்கு என்னமோ சொன்ன ஒரு பொண்ணு ஒன்னு ஏமாத்திட்டா எல்லா பொண்ணும் அப்படியே இருப்பான்னு நினைச்சியா? இப்ப என்ன பண்ண போற நீ? கௌரிய கொலை பண்ண போறியா? கம்சா நான் அப்பவே சொன்ன என் பேச்சு கேட்டியா? டேய் எதிரி வெளியில இருந்தா அழிச்சிடலாம்டா. என் வீட்லயே இருக்கான்டா. இதே வேற ஏதாச்சும் கௌரி காதல் இருக்குன்னு சொல்லி இருந்தா அவனை வெட்டி பாட்டிருப்பேன். என் தம்பியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாடா. என் தம்பி எதை ஆசைப்பட்டாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா கௌரியை மட்டும் விட்டு கொடுக்க முடியாதுடா. டே கம்சா கௌரி வேணும்னா அண்ணன் என்ன தம்பி என்ன எவன் வந்தா நான் ஏறி மேய்ச்சி போயிட்டே இருப்பேன். டேய் என் தம்பி என் மேல ரொம்ப பாசமா இருக்கான்டா. எப்படா அவனை நான் கொல்ல முடியும்? ஏய் உனக்கு உன் காதலி கௌரி வேணுமாடா? உன் தம்பி வேணுமாடா? ரெண்டுல எது ஒண்ணு வேணும் முடிவு பண்றா. ஏய் என்ன ஏன்டா குழப்புறீங்க? உனக்கு தம்பி தான் முக்கியம்னா கௌரி அவனை கட்டி வச்சிரு. நீ விரும்பின கௌரி தான் வேணும்னா சத்தம் இல்லாம தம்பியை கொன்னுரு. ஏய் எனக்கு என் கௌரி தானே வேணும். ஏய் அது எதாக எதையும் செய்ய நான் தயாரா இருக்குண்ணா. அப்ப யோசிக்க வேண்டாம், உன் தம்பியை கொன்னுடுவா. ஏய் எனக்கு என்ன தெரியல மனசு சரியே இல்லடா. அப்பனா நீ கௌரி மறந்துரு. ஏய் இல்லடா அவன் என்ன தவிர யாரையும் தாலி கட்ட முடியாது கழுத்துல. என் மனச புரிஞ்சுக்காம என் தம்பியா காதலிச்சால அவளை கஷ்டப்படுத்தாம விட மாட்டேன்டா. ஏய் எனக்கு என்ன மனசே சரியில்ல. வாடா பாருக்கு போயிட்டு வரும்.
என்ன மாமா, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, ட்ரெஸ்ஸு தேவையானது எல்லாமே நான் பேக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். இந்தாங்க, வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா என்ன? என்னது போகலையா? ஏன் போல? இல்ல எங்க அண்ணன் கல்யாணத்தால ஒரே சந்தோஷமா இருக்கான். நான் இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவாரு. அதுக்காக கிடைக்கிற வேலை வேணான்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன் ஜெயவந்தி நீ புரியாம பேசுற? மாமா, நீங்க தான் புரியாம பேசுறீங்க. நீங்க நல்லா வேலைக்கு போய் நல்ல ஒரு வாத்தியாராகி கை நிறைய சம்பாரிச்சு நான் ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி தருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கேன். நீங்க போலன்னு சொன்னா அது எப்படி மாமா? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. என்னமோ தெரியல, உங்களை விட்டு பிரியறது மனசு கஷ்டமா இருக்கு. மாமா, எத்தனை நாள் பிரிய போறீங்க? வெறும் ஒரு 2 நாள் தானே. இதுக்கு போய் ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? 2 நாளா வந்துருவீங்க. இந்தாங்க புடிங்க. டேய் சிராசு ரெடி ஆயிட்டியாடா? ரெடி ஆயிட்டோமா? டா டா 2000 பணம் கொடுத்துருக்கேன், செலவுக்கு வச்சுக்க. பார்த்து பத்திரமா போயிட்டோடா. தம்பி, தம்பி இந்த காசையும் செலவுக்கு வச்சுக்கோப்பா. என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணா? என்னடா தம்பி என் காலில் போய் விழுந்துட்ட? உன்னை படிக்க வச்சு ஆளாக இருக்குனதே நம்ம தாய் மாமா தானே, அவரு காலில் விழுடா தம்பி. மாமா எங்கே இருக்கீங்க? சுரேஷ் ஊருக்கு கிளம்பிட்டேன் மாமா, சீக்கிரம் வந்து அவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க மாமா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசனா போயிட்டு வாப்பா. போயிட்டு வரா. சரிங்க மாமா. குளிச்சுக்கிட்டு இருக்கிறாளா? என்ன பாத்ரூம்ல சத்தமா வருது? என்ன வறுக்கு வறுக்குன்னு சத்தமா வருது? உள்ள என்னத்தான் அப்படி பண்ணிட்டு இருப்பாளோ தெரியலையே. நான் ஒருத்தையே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க 2 பேரும் எங்கயா போனீங்க? கூட ஒத்தாசுக்கு வேணும் தெரியாது உங்களுக்கு? ஊர் தலைவருக்கு தண்ணியே வரலையா? நானும் என் மாப்பிள்ளைய அவனை போய் தண்ணி அடிச்சு கொடுக்க போனோம். தண்ணி வந்துச்சா இல்ல வரலையா? தண்ணியெல்லாம் வந்துச்சு, நல்லாதான் வந்துச்சு. நாங்க அடிச்சு தண்ணி வராம இருக்குமா? தங்கம்மா எங்களை தப்பாவே நினைக்காத. நானும் மாப்பிள்ளையும் அடி பம்பளை தான் தண்ணி அடிச்சோம். யோ, இங்க இருக்க எல்லாத்தையும் எனக்காக வாங்கிட்டு வந்து குடியா. சொன்னா தாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்.
தங்கம்மா உனக்கு ஏதாவது நான் வேலை செய்யணுமா? ஆமா, வீடெல்லாம் கூட்டி விடு. தங்கம்மா உனக்கு மேல இருந்து கீழே வரல நான் சோப்பு போட்டு விடட்டுமா? யோ, சொல்ற வேலையை முதல்ல ஒழுங்கா செய்யா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். மாப்பிள்ள கூடக்குள்ள என்னடா மாப்பிள்ள இருக்குது? சொல்லு. டேய் மாப்பிள்ள, இந்த கூடையில தேவையான குளிக்கிற பொருள் பூராமே இதுல தான்டா மாப்பிள்ள இருக்கு. ஏய் மாப்பிள்ள, தங்கம்மா குளிக்கும் போது சோப்பு வாசம் அப்படியே சுண்டி சுண்டி இழுக்குதுடா மாப்பிள்ள. வாயா ஆமா குஞ்சு, இப்படி ஒரு நல்ல பாம்பு வளர்த்துறேன்னு சொன்னியா, அது எங்கயா இருக்கு? அதான் என்கிட்ட தான் இருக்கு. அந்த நல்ல பாம்பு பத்திரமா வச்சிருக்கேன். யோ காட்டியா, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வேண்டாம் தங்கம்மா, அந்த நல்ல பாம்பு மட்டும் நீ பார்க்காத. பார்த்தா நீ தடவி பார்ப்ப, அதை கொஞ்சுவ, முத்தம் இடுவ, அது வேணாவே வேணாம். ஏண்டா உனக்கு என்ன ஆமை குஞ்சு, உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சாடா? ஏண்டா ஆமை குஞ்சு, அதை பார்த்து மயக்கம் போட்டா நீ என்னடா பண்ணுவ? யோ பரவாயில்லையா, இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். டேய் ஆமை குஞ்சு, அதுக்கு என்னடா வாடா, ரெண்டு பேரும் காட்டிட்டு போலாம். தங்கம்மா இந்தா வேட்டியில் இருக்குது, பாக்குறியா? பாக்குறியா தங்கம்மா? யோ இந்த பாம்பை தான் சொன்னீங்களா? ஆமா தங்கம்மா, இந்த பாம்பை தான் சொன்னோம். வாயா, கல்ல வச்சு கொட்டுறேன். அப்பா ஒரு நிமிஷம் வாங்கப்பா. அப்பா அக்காவை காணோம்ப்பா. ஏண்டா கணேஷ், இப்போதான் வர்றதா? இல்ல வெள்ளம் அப்படியே கிடக்குது. இல்லப்பா வேலை பாடுறா. இல்லப்பா, இப்பதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிங்கப்பா, நீங்க சொன்ன போலே நான் செஞ்சிடறேன். வா மச்சான், நீ ஏன் கல்யாணத்துக்கு லேட்டா வந்தா? யாருடா இருக்கிற வேலையை பார்க்கறது? என்ன மச்சான் பண்றது, காந்திஜி கபடி குழு சார்பாக எல்லாம் அங்கங்கேயும் கூட்டு போயிட்டாங்க மச்சான். சரி மச்சான். அப்பா ஒரு நிமிஷம் வாங்கப்பா. என்ன சவந்தி? அப்பா கிட்ட வாங்கப்பா. கௌரி காணோம்ப்பா. என்னம்மா கௌரி காணோமா? ஆமாப்பா, நான் மண்டபம் எல்லாமே தேடி பார்த்துட்டேன்ப்பா, ஆனா ஒரு இடத்துல கூட இல்லப்பா. ஏம்மா பாத்ரூம் எங்கேயா போயிருப்பா, நல்லா தேடி பாருமா. தங்கராசு பாப்பா. என்னம்மாம்மா முகலாம் ரொம்ப வாடி போயிருக்கு? ஏன் உடம்ப குடம்ப முடியலையா மாமா? என்னாச்சு? ஏம்மா ரெண்டு பேருமே பேசாம நிக்கிறீங்க? இந்த ஏதாச்சும் பிரச்சனையா செவந்தி? இல்லை பெரியமாமா, அக்காவை விடிய விடிய தேடி பார்த்தோம். 2 மணிலேருந்து அக்காவை ஆளை காணோம். நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் மாமா, ஆனால் அக்கா எங்கேயுமே கிடைக்கல. இந்த கௌரி காணன்னு சொல்லி இந்த லெட்டர் இருக்குது, அதை பாருங்க கொஞ்சம். குடும்பம்
மாமா இது என்ன உள்ள எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்லுங்க மாமா. பாசமுள்ள அப்பாவுக்கு கண்ணீருடன் கௌரி எழுதியது. முதல்ல என்ன மன்னிச்சிடுங்கப்பா. படிச்சுனா படிக்காத தங்கராஜ் மாமாவை எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பட்டுக்காட்டு முட்டாளுக்கு என்ன கட்டி வைக்க நினைக்காதீங்கப்பா. அப்புறம் எதுக்குப்பா என்ன படிக்க வச்சீங்க? உங்களுக்கு தங்கச்சி மாவளுக்கு பாசம் பெருசா இருக்கலாம், அதுக்காக தங்கராஜ் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலப்பா நியாயம்? அப்பா என்னோட வாழ்க்கைய தேடிக்கிற வயசு பக்குவம் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி நானே போறேன்ப்பா. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை நான் வாங்கி கொடுத்துட்டேன்ப்பா. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னோட உயிர் உங்களையும் செவந்து இருந்தாப்பா சுத்திட்டு இருக்கும். உங்களை பிரிஞ்சு என் வாழ்க்கை துணை தேடி நான் போறேன்ப்பா. இப்படிக்கு கௌரி. டேய் தங்கராசு மோசம் போட்டும்டா. தங்கராசு மோசம் போயிட்டோம். டேய் பெரிய மாமான்னு சொல்லி நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருப்பாளே, நம்மளை தவிக்க விட்டு போயிட்டாடா. எப்படா அவளுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே உங்கள்கிட்ட படிச்சு சொன்னனே, கௌரி மனசுல என்ன இருக்குது கேளுங்கன்னு 1000 தடவை உங்ககிட்ட அரிய குழந்தைக்கு சொல்ற மாதிரி கேட்டனே. இப்போ என்னை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டால மாமா. தாய் தந்தை யாருமே இல்லாத இருந்த என்னை தூக்கி தாளாட்டி வளர்த்தீங்க. உங்க சொல்ல தட்டக்கூடாதுன்றதுக்காக நான் 1000 தடவை கௌரி மனசுல என்ன இருக்குன்னு கேட்க சொன்னனே மாமா. இப்போ எப்ப கேட்டாலும் உன்னதான் உசுரா நினைக்கிறான்னு சொன்னீங்களே, இப்ப என் உசுரே போற மாதிரி என்ன. ஹே மாமா, அவ படிச்ச பொண்ணு, அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவ தகுதி என்ன, அவ தராதரம் என்ன, இதையெல்லாம் எனக்கு செட் ஆகாது மாமான்னு நான் சொன்னனே, நீங்க கேட்கலையே. ஆனா நான் படிக்காததுனால தானே என்னை விட்டுட்டு போயிட்டா. பரவாயில்ல மாமா, படித்த பொண்ணுங்க இன்னைக்கு எல்லாரு கூட 4 பேர் கூட பழகிறதும் பேசுறதும் ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு. அப்படிதான் நான் ஒரு அனாதை இல்லை, அதனாலதான் என்னை அவ தவிக்க விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் மாமா. இன்னைக்கு ஊர் சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அடித்து பாக்குவத்தலை வச்சு எல்லாரும் கூடி வந்த இடத்துல என்னை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டல மாமா. மாமா அவ போனதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி என் கடவுளாக நினைக்கிற உங்களை தலைக்குடி வச்சுட்டு போயிட்டாலே மாமா, என்னால் வேதனையோடு இருக்கு. இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறது? இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி கூட்டி தாலி கட்ட வேண்ட நேரத்தில் என்னை தள்ளி தவிக்க விட்டுட்டு போயிட்டா. இனி என்னை யாரு மாமா என்னை கட்டிப்பா? இந்த ஊர் உலகத்தில் நான் எப்படி மாமா தலை நிமிர்ந்து நடப்பேன்? ஏன் மாமா? டேய் தங்கராசு, நான் உசுர வர்றது வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராதுடா. கௌரி ஓடி போயிட்டா உன் கல்யாணம் நடக்காதா? டேய் இதே முகத்துல உன் கல்யாணம் நடக்கும்டா. செவந்தி இங்க வாமா. அந்த சைடு போ. செவந்தி, தங்கராசு ஒரு பாவமும் அறியாதவன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் தலை குனிஞ்சு நிக்கிறான். அவனை நம்மளை விட்டா யாருமா இருக்காங்க? தங்கராசு மாமா, நீ இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா அது வந்து தங்கராசு ஒரு பாவமும் அறியாதவம்மா. ஏமா நீ தயங்குற? உன் கால் வருமா? அப்பா நீங்க எப்ப என் காலில் விழுவுறீங்க? அக்கா தான் ஏமாத்திட்டு போயிட்டா. அக்கா மாதிரி நான் ஒரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா.
மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. உங்க இஷ்டப்படி உங்க சந்தோஷப்படியே நான் நடந்துக்கிறேன்ப்பா. அம்மா அது போதுமா எனக்கு. டேய் தங்கராசு செமக்க தாலி கட்டுறா. மாமா அவசரப்படாதீங்க. இப்படிதான் கௌரி விஷயத்திலையும் ஒவ்வொரு முறையும் அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால தான் இன்னைக்கு எல்லாரும் கண்கலங்கி அவதிப்பட்டு இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. செவ்வந்தி மனசுல என்ன இருக்குன்னு இப்பவும் ஒரு தடவை கேளுங்க. ஏன்னா அவ வாழ்க்கையை நான் பாழாக்க விரும்பல. என் வாழ்க்கை தான் இப்படி ரோட்டோட போயிடுச்சுன்னா அவ வாழ்க்கையை என் கூட சேர்த்து சாக்கடையாக்கிடாதீங்க. அம்மா செவ்வந்தி, நீ யாரையாவது மனசுல நினைச்சிருந்தா தயவு செய்து சொல்லிடு. உன் வாழ்க்கையை பாழாக்க நான் தயாரா இல்லம்மா. டேய் கௌரி மாதிரி செவந்தி நினைச்சேடா. அவ யாரையும் நினைக்க மாட்டா. தங்கத்தோட சுத்தமானவடா. டேய் அவ யாரும் எதுவும் பேசக்கூடாது. தாலி கட்டுறான் முதல்ல. சரிங்க மாமா. மாட்டு வண்டி சாலையிலே கூட்டு வண்டி போகுதம்மா. கூட்டு வண்டி உள்ளுக்குள்ளே உண்டு கிளி வாடுதம்மா. கூறப்பட்ட இடம் வேறு, இவள் போகும் இடம் வேறு. காதலுக்கு வரலாறு, கண்ணீர் தகராறு. எடா கோபி, இன்னுமாடா கௌரி வரல? இன்னும் வரலண்ணா. ஒருவேளை கௌரி வரமாட்டாலோ? இல்லைண்ணா, நிச்சயமா வந்துடுவா. கோபி, கௌரி வேற ஒருத்தர் டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தா. நீனும் அவளை லவ் பண்ணி தெரிஞ்சு ரொம்ப வருத்தம் வராடா. வாழ்க்கையில இது வரைக்கும் தோத்து போனதே கிடையாதுடா. இப்ப அவன் தோத்துருவான இங்க இப்ப பயப்படுறான்டா. அந்த பயத்துல ஒன்னையும் கொல்ற அளவுக்கு அவன் துணிச்சிட்டான்டா. யாருண்ணா அவன்? டேய் வேற யாரு? அது நான் தான்டா. டேய் அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டு தம்பிக்கு அந்த காலம். டேய் தம்பி விரும்புனா அண்ணன் விட்டு கொடுத்துட்டு போறவனு நான் கிடையாதுடா. போட்டு தள்ளிட்டு நான் கட்டிட்டு போறவன்டா. அண்ணா, அண்ணா நீங்க தானே எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ இப்படி பேசுறீங்களே? டேய் அது ஒரு கல்யாணத்துல அது நான் போட்ட பிளான்டா. நான் தெய்வமா கேட்கறேண்ணா, என்னை விட்டுடுங்களா. டேய் பங்காளி, நீ தானே என் மனுஷன் நோவடிக்கிற. என்ன தெய்வமா மதிக்கன்னு சொல்றல, அந்த தெய்வம் நானே கேட்கிறேன். நீ காதலிக்கிற கௌரி, அவளை என்னை விட்டு கொடுப்பியா? உங்களை நம்பிதானா நாங்க வந்தோம். இப்படி பேசுறீங்களே? இங்க பாருடா. டேய் நான் தெரிஞ்சா தெரியாம மேல கௌரி மேல ஆசைப்பட்டேன். அவ எனக்கு தானே சொந்தம். நீ உயிரோடு இருந்தா கௌரி எனக்கு கிடைக்க மாட்டாடா. நீ திருப்பி சாவுடா.
நான் சாகிறத பற்றி கவலைப்படலைண்ணா. கூட பிறந்த அண்ணனே தம்பியை கொள்கிற பாக்கியம் எனக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. நான் சாகும்போது கூட அண்ணனுக்காக வாழ்ந்த லட்சுமணனா சாவனை தவிர தம்பிக்கு துரோகம் பண்ண வாலியாக நான் சாக மாட்டேன். கடைசியாக ஒன்றே ஒன்றுண்ணா, அப்பா முகத்தை மட்டும் பார்க்கணும். என்னை கூட்டிகிட்டு போறியாண்ணா? தம்பி சாரிடா தம்பி, அப்பாட்ட கூட்டு போற நிலைமையில நான் இல்லடா. நீ ஆண்டு விட்டா பேசுற. சாரி கோபி, லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள தூக்கமா கோபி? உங்களை யார் இப்படி குத்துறது? கோபி, உங்களை யார் இப்படி குத்துறது? கள்ள கபடம் இல்லாத உங்களை இப்படி கொலை செய்யற அளவுக்கு யாருக்கு மனசு வந்தது? நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவியே, இப்ப ஒரேடியா என்னை விட்டு போயிட்டியே. உனக்காக என் சொத்து சொகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த, இப்ப உன்னையே விட்டு தனி மரமாக நிக்கிறனே. கௌரி வந்துட்டியா? என்ன நீ மட்டும் வந்திருக்க? கோபி எங்க? கௌரி என்ன செய்ய? ஐயோ கோபி, ஐயோ கௌரி, தம்பிக்கு என்ன ஆச்சு? யாரு அவனுக்கு குத்துன்னு தம்பி? சண்டால பாவீங்க, தனியா போய் என் தம்பியை கொண்டுட்டானே. தம்பி அண்ணா அண்ணா நீ வாய் நிறையா கூப்பிடுவானே. என் தம்பியை யாரா இப்படி கொண்டுது? யாரும் என் தம்பி ஒரு தப்பா வச்சு ஒரு பேச மாட்டானே. உன்னை கொல்றதுக்கு எந்த பாவிகிட மனசு வந்துச்சு? ஐயோ இதை பார்த்து நான் உயிரோடு இருக்கணுமா? நான் என் தம்பியா செத்து போயிட்டான். இனிமே எனக்கு என்னங்க வேலை? கௌரி எங்க போற? நில்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் கோபியோட கொலைக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். கௌரி நில்லு. கௌரி உன் கோவம் நாயமானதா? கௌரி போலீஸுக்கு அழிச்சுன்னு போனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தம்பி வீணாக்கிடுவேன். என் தம்பி எனக்கு முழுசா வேணும். என் தம்பி சாகும் போது தான் நிம்மதியாக சாகல, அடக்கம் பண்ணும் போதாச்சும் நிம்மதியாக அடக்கம் பண்ணுறேன். அப்போதான் ஆத்மா சாந்தி அடையும். செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. சிங்காரமா மேடையிட்டு சேரப்போற மேளங்கொட்டு. சித்தாட பூவிழி மாமன பார்த்து, சித்தாட பூவிழி மாமன பார்த்து செய்திய சொல்லிட்டா மாலைய மாத்து. செவ்வந்திப்பூ
மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. பூங்குயிலே உம்மாமே எதுக்கும் துணிஞ்சிருந்தே, இன்னைக்கு முதலா பெண்ணேவோ கண்ணுக்கு பணிஞ்சு நின்னே. செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. சிங்காரமா மேடையிட்டு சேரப்போரே மேளங்கொட்டு. பாட்டு புது பாட்டு பொன்மானே பாடித்தாலாட்டு, 100 பொறப்பெடுப்பே உன்னோடு காதல் சீராட்டு. 100 பிறவி மச்சானே உள்ளத்தை கொடுத்ததுன்னே, வானம் இருக்கும் வர உன்னோடு அன்புக்கு வயசு இல்லை. தோளுக்கு முந்தான நெஞ்சுக்கு மாமந்தானே. செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. சிங்காரமா மேடையிட்டு சேரப்போரே மேளங்கொட்டு. சித்தாட பூவிழி மாமன பார்த்து, சித்தாட பூவிழி மாமன பார்த்து செய்திய சொல்லிட்டா மாலைய மாத்து. செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. சிங்காரமா மேடையிட்டு சேரப்போரே மேளங்கொட்டு. எப்படியோ ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. செவந்தி, இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ எனக்கு பொண்டாட்டியா வருவன்னு நான் ஒரு நாளும் கனவுல கூட நினைச்சதில்லை. மாமா என்னை தொடாதீங்க, கிட்ட வராதீங்க, உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஏமா என்னாச்சு? எதுக்காக அழுவுற? எனக்கு எதுவுமே பிடிக்கல 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 எதுவுமே பிடிக்கல மாமா. உங்க கால்ல கூட விழுவுற, என்ன விட்டுருங்க, நான் போறேன். செவந்தி, ஏமா இந்த கல்யாணத்தை நானா சம்மதிப்பட்டு நடத்தினேன்? நீ சம்மதத்தோட, உன்னோட சம்மதத்தோட தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. பரவாயில்லம்மா, நான் உனக்கு பிடிக்கலன்னா என் நிழலை கூட உன்னை தொடாது. நீ எதுக்குமா அழுவற? என் தலையெழுத்து இப்படி தானே அந்த ஆதிசேஷனே எழுதியிருக்கும் போது யாரால மாற்ற முடியும்? உன்னை நான் எந்த ஒரு இடத்துலையும் உன்னை அசிங்கப்படுத்தவும் மாட்டேன். என்னால் உனக்கு ஒரு துரும்ப கூட வேதனையும் கொடுக்க மாட்டேம்மா. நீ நிம்மதியாக தூங்குமா, நான் வெளியில் போய் படுத்துக்கிறேன். நான் போய் வெளியில் போய் படுத்துக்கிறேம்மா. நானா கேட்டேன் கண்ணாலம் தானா மஞ்சது தாம்பூலம், ஊரார் பார்வைக்கு ஊர்கோலம், உள்ளே நுழைஞ்சா கடிவாளம், கட்டில் மெத்த சந்தோஷந்தான்
காணாதது எந்தோ சந்தா திண்ணே மேலே தனியா படுக்க தாரம் எனக்கு எங்கடா கூட்டு வந்தா எங்கடா கூட்டு வந்தா உன் தம்பி பண்ணது பத்தாதுன்னா ஒன்னையும் பண்ணதா என்னப்பா பேசுற? உங்க அப்பாவும் மாமனும் பண்ணதுக்கு அவ பாவம் என்னப்பா பண்ணுவா? இங்க பாருடா, இந்த கொலைகாரன் பார்த்த பொண்ணு ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. இப்ப இப்படி பேசுனா அவ எங்கப்பா போவா? தம்பியை நம்பி வீட்டை விட்டு வந்துட்டா. இப்ப அவன் அப்பா முகத்திலயும் மாமா முகத்திலயும் முழிக்க முடியாது வந்துட்டா. ஏய், அவன் என்ன சொன்னா ஏத்துற மாதிரி இல்லடா. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல. நான் ஸ்டேஷன் வெளியே போயிட்டு வரேன். திருப்பி வரும்போது இருக்கக்கூடாது. கௌரி, இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன கம்சம் பண்ணட்டும்? எந்த முகத்தை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன்? யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறனே. கௌரி, ஒன்னையும் நான் வெறுக்க முடியாது. எங்க அப்பனை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க. ஏன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்கிறோம். நானும் உன்னை விரும்புகிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்ந்தா உனக்கும் ஒரு இதாக துணையாக இருக்கும், எனக்கும் ஒரு துணை கிடைச்ச மாதிரியா இருக்கும். என்ன கௌரி இப்படி யோசிக்கிற? இல்லைங்க, கோபியை நினைச்ச இந்த மனசுல வேற யாரையும் என்னால நினைக்க முடியாது. உயிரோட இல்லாத மனுஷனா எத்தனை நாள் தான் நினைச்சிட்டு வாழ முடியும்? கௌரி, இல்லாத நினைச்சுக்கிட்ட ஏங்கிறதோட இருக்கிறதோட வச்சுக்கிட்டு வாழ கத்துக்க. நம்ம கௌரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்துட்டு போயிடலாம், அங்க இருக்க வேணாம். என்ன சொல்ற? நான் நல்லா யோசிச்சு 2 நாள் கழிச்சு பதில் சொல்றேங்க. 2 நாள் கழிச்சு நல்ல பதிலா சொல்லு. இது வாழ்க்கை, நல்ல பதிலா சொல்லு. அந்த ஆண்டவன் வாழ்க்கை யாருக்கு என்ன அமைக்கிறானோ அதுதான் நடக்கும். ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில, ஆசைய நஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சமில்ல. வேலியத்தான் போட்டு வைப்பான், வேடிக்கைத்தான் பார்த்து நிற்பான். வேலியையும் தாண்டி புட்டா வேதனையில் சிக்க வைப்பான். ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில, ஆசைய நஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சமில்ல. அண்ணா, அண்ணே எங்க போயிட்டாங்க? நீ சுரேஷ் வந்துட்டா, சீக்கிரம் வாங்க. அண்ணனுக்கு பிடிச்ச வேட்டி, அன்னைக்கு பிடிச்ச சேலை, செவந்திக்கு பிடிச்ச சிவப்பு கலர் சேலை, குண்டுமல்லி பூவு. எங்க போயிருப்பா செவந்தி? தோட்டத்துக்கு போயிருப்பாளா? முதல்ல அவ்வளோதான் போய் பார்க்கணும். செவந்தி, என்ன இது?
டேய் தம்பி, எப்படா வந்த? என்னாச்சு? ஓ, ரொம்ப அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்க. ஓ, செவ்வந்தியை பார்த்துட்டா? கௌரி இருக்க வேண்டிய இடத்துல செவ்வந்தி எப்படி இருக்கான்னு பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? அந்த கதையை ஏன்டா தாங்க கேட்குற? கௌரி கல்யாண தாலி கட்டுற நேரத்தில் என்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அப்போ மாமாவுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் என்னோட உசுரை காப்பாற்றுறதுக்காகவும் செவ்வந்தி அந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கெடா மாதிரி தலையை நீட்ட வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. ஒருவேளை செவ்வந்தி மட்டும் என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் எப்போவோ நீ வரும்போது தூக்கில் தொங்கியிருப்பேன். என்னுடைய சாவுக்கு தான் நீ மாலை கொண்டு வந்திருப்பேன். அதாவது எனக்கு இப்போ ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். ஏன்னா நான் கௌரியை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் படிக்கலை, செவ்வந்தியும் படிக்கலை. எனக்கேற்ற ஜோடி செவ்வந்தி தானே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு கண்மூடித்தனமாக கௌரியை விரும்பி இருந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது செவ்வந்தி தான் எனக்கு ஏற்ற ஜோடின்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டான் போல. என்னப்பா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் நிற்கிறியே, என்னாச்சு சுரேஷ்? அண்ணா, அது நீ செவ்வந்தி கல்யாணம் பண்ண சந்தோஷத்தில் எனக்கு என்ன பேசுன்னு தெரியலண்ணா, அதான் மௌனமாயிட்டேன். சரிப்பா சுரேஷ், நீ ரொம்ப தூரத்தில் இருந்து பஸ்ஸில் வந்திருப்ப, போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாக இருப்பா, நான் வந்து பார்க்குறேன். செவ்வந்தி, சுரேஷுக்கு சுடுதண்ணி போட்டு கொடுமா. பையன் சின்ன வலின்னா கூட தாங்க மாட்டான், ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கான், அவனுக்கு சுடுதண்ணி வச்சு கொடு. நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. செவ்வந்தி, என்ன கோலம் இது? எப்படி நடந்துச்சு? நான் என்னத்த மாமா சொல்லுவேன், எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே போச்சு, சுத்தமா போச்சு. என்னென்னமோ நடக்க வேண்டிய இடத்துல என்னென்னமோ நடந்துருச்சு மாமா. இனிமே நீங்க எங்களுக்கு மாமா இல்லைல்ல, இனிமே நீங்க எனக்கு கொழுந்தியா சுரேஷ் தானே? செவ்வந்தி, என்ன சொல்லி கூப்பிட்ட? சுரேஷனை கூப்பிட்டீங்க? நான் அப்பவே சொன்னேன், நான் அப்பவே என்ன சொன்னேன், ஒரு தரம் என் வேற சொல்லி கூப்பிட சொன்னேன். அப்போ கூப்பிட மாட்டேன்ட்ட, வேற சொல்லி கூப்பிட்டா ஆயுசு குறையும் சொன்னேன். இந்த நேரத்தை கூப்பிட்டு அப்பயே செத்த பரவாயில்லையே, சித்திரவதை ஆயிருக்க மாட்டேன் நான். அண்ணி, என் செவ்வந்திக்கு உப்பு கலர் உப்பு பிடிக்கும், இந்த குண்டுமல்லி பூனா ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் தேடி செவ்வந்தி என்னை தவிக்கிட்டு போட்டாலே, நான் மெட்ராஸுக்கு போக மாட்டேன்னு சொன்னாப்ப கூட என்னை மெட்ராஸுக்கு போயிட்டு வாமான்னு சொன்னாலே, சேர்ந்து வாழன்னு சொன்னாலே, என்னை விட்டுட்டு சேர கூட இடத்துல சேர்த்துட்டியே, என்ன மாத்திட்டியே. இந்த குழந்தை போது இந்த பூ போடையா அனதை ஆயிடுச்சு. மாமா, இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா உங்களை மெட்ராஸுக்கு போக விட்டுருக்க மாட்டேன் மாமா. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு நான் பார்க்கல நான். சுரேஷ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சுரேஷ். எதுவுமே நான் யோசிச்சு நடக்கல, தானா தான் நடந்துச்சு. செவ்வந்தி, உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேனே, இந்த பூவையும் புடவையும் நான் யாரை கொடுத்து அழகாக பார்க்கும் செவ்வந்தி. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன்,
உயிரை வெறுக்க முடியலே ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இனிமே வாராதோ பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் நான் வந்த நேரம் அந்த மனங்க இல்லை என்ன இன்னைக்கு இப்படி பசிக்குது உள்ள ஏதாவது போட்டே ஆகணுமே இந்த பசி ஒண்ணு தாங்கவே முடியலையே அந்த சாப்பாடு வாங்க போன ஆமா கொஞ்சம் நாயா இன்னமும் காணமே யோ என்னையா தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? வயிற்று பசி தங்கம்மா ஒன்னும் தாங்க முடியல. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல ஒண்ணுமே இல்லையே. சரி பால் குடுக்குறியா? இங்கேயே குடிச்சா இங்க இருக்கிற எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. உன்னால எனக்கு பாலே கொடுக்க முடியாது. உள்ள வந்து குடுக்கறியா? யோ கருமம் பிடிச்ச நாயே, நான் சொன்னது மாட்டு பாலையா. அப்புறமா குடிக்கிறேன். நான் அப்புறமா குடிக்கிறேன். உன் முதுகுல பெரிய சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. அது எப்பயா பார்த்த? நீ துணி மாத்திட்டு இருந்தல்ல, அப்பதான் எட்டி பார்த்தேன். இன்னும் நிறைய இருக்குது, பாக்குறியா? கொஞ்சம் காட்டா பாப்போம். சரி மீதிய உள்ள வாயா காட்டுறேன். போலாமா? யோ எப்படியா இருந்துச்சு? அடே சாமி, மச்சம் வச்சிருக்கிற இடமெல்லாம் அது பயங்கரமா இருக்குடா சுவாமி. இது எவனுக்கெல்லாம் தொட்டு பார்க்க கொடுத்து வச்சிருக்குதோ கடவுளே. யோ எனக்கு தனியா இருந்து போர் அடிக்குதுயா, ஏதாவது விளையாடலாமா? நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப ஓடி பிடிச்சி விளையாடலாமா? சரி சரி, ரெண்டு பேரும் பிடிச்சி பிடிச்சி விளையாடலாமா? யோ ஓடி பிடிச்சே விளையாடலாம்யா. நீ அப்படியே மல்லாந்து படுத்திக்கியா, நான் அப்படியே மேலே ஏறி அப்படியே சிச்சு அடிச்சு விளையாடுறதா? அதெல்லாம் வேணாம், ஓடி பிடிச்சுதான் விளையாடணும். சரி நீ ஓடு, நான் துரத்துறேன். சரி நான் ஓடுறேன், நீ அப்படியே நான் துரத்துறியா? சரியா. இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன், நம்ம ஓடி பிடிச்சலாம் வேட வேணான்னு சொன்னேன். கேட்டியா? என்ன வலிக்குதா? ஆமாயா, இடுப்பு புடிச்சுக்கிச்சியா. நம்ம போய் டாக்டரை பார்க்க போலாமா? வேணாயா, நீயே எனக்கு போட்டு நீயே விடுயா. என்னையா போட்டு நீ விடவா? ஆமாயா. நான் அப்படியே நீ விட்டா? யோ போதுயா, என்னால வலி தாங்க முடியல. இன்னொரு வைத்தியம் இருக்குது, அதை செஞ்சு விடட்டா? அது என்ன வைத்தியம்? கட்டிப்புடி வைத்தியம் தான்.
எங்க பண்ணு பாப்போம். கிட்ட கொஞ்சம் வாயா. ஆமாயா, நல்லா போச்சு. நல்லா போயிடுச்சுன்னா விட்டுடுறேன், இல்லைன்னா நான் ஒரு தடவை பண்ணவா? யோ, மறுபடியும் வலிக்குதியா? கட்டிப்புடியா? யோ, இப்ப வலி போச்சியா? எனக்கு தூக்கமா வருது. நான் தூங்குற வரைக்கும் கட்டி பிடிக்கிறியா? கோழியே குனிஞ்சு நிற்கும் போது சேவல் என்ன வேணானா சொல்லும்? யோ, என்ன அப்படியே தூக்கிட்டு போயா? அண்ணா தூக்குங்க. நான் சொல்லும்படி வைக்காதீங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. சின்ன வயசு தாங்காது, தன்னந்தனியா தூங்காது. பார்க்க இருக்கு, பீச்சு இருக்கு, தண்ணி இருக்கு, என்ன வேணுங்க? சும்மா நிப்பே நடி, நீ சொல்லும்படி வப்பே நடி. சும்மா நிப்பே நடி, நீ சொல்லும்படி வப்பே நடி. சின்ன வயசு தெரியாதா, என்ன பண்ணு புரியாதா? பார்க்க இருக்கு, பீச்சு இருக்கு, பொண்ணு இருக்கு, சொல்ல வேணுமா? சும்மா நிப்பே நடி, நீ சொல்லும்படி வப்பே நடி. வண்ணமயிலே வண்ணமயிலே மலச்சரமே, பண்டு குடையும் மாம்பழமே, வளைச்சு புடிச்சு இழுத்து அணைச்சு காதல் தான் பண்ணுவே. சும்மா நிப்பே நடி, நீ சொல்லும்படி வப்பே நடி. சின்ன வயசு தெரியாதா, என்ன பண்ணு புரியாதா? பார்க்க இருக்கு, பீச்சு இருக்கு, பொண்ணு இருக்கு, இன்னும் என்ன வேணுங்க? சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. போல நினைச்சேனே ஆத்தா, அடி அலங்காரம் கலையாம பார்த்தா, அம்மன் சில போல நினைச்சேனே ஆத்தா. அது கெட்டதுப்பா. எம்புள்ள ரோசாப்பூ ரவிக்கேதான் சிக்குன்னு நீ போட்டு நிக்கிறியே.
ஏக்கம் புரிஞ்சுது எனக்கும் அடியே புள்ள அறிஞ்சது இப்போ பொம்பளை ஏக்கம் புரிஞ்சுது எனக்கும் புள்ள ரசப்பு ரகதா சிக்கன்னு நீ போட்டு நிக்கிறியே